வேலுமணி அவர்கள் கோரிக்கையாளர் விளக்குவதாக அழைக்கின்றோம். அன்பார்ந்த தோழர்களே, நான் சார்ந்த ஏஐசிசி சார்பாகவும் தூய்மை பணியாளர்களின் சார்பாகவும் உணமார்ந்த நன்றியார்ந்த நெறியார்ந்த வாழ்க்கைகளை குடியேற்றும் பகுதியில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்து நிற்கும் அருமத்தோழர் வாசுதேவன் அவர்களே, பிரேம் அவர்களே, அம்மையா அவர்களே, தீபா அவர்களே, சிபிஎம்எல் கட்சியுடைய மாவட்ட தலைவரமான ஏசி மாவட்ட தலைவருமான அருமைத்தோழர் தொடர்பு அவர்களே, சிந்தார் சிந்துதேவன் மாவட்ட செயலாளர் சிந்துதேவன் அவர்களே, மாநிலம் ஏஎஸ்எம்முடைய மாவட்ட செயலாளர் சிந்துதேவன் அவர்களே, திரு மாவட்ட ஏஎஸ்எம்முடைய மாவட்ட தலைவர் கோபால் அவர்களே, ஸ்ரீ மலர் அவர்களே, கோகிலா அவர்களே, மகேஷ் அவர்களே, இதோட வந்திருக்கும் அனைத்து தோழர்களே, திரு செல்வம் அவர்களே, வேல்முருகன் ஸ்டாண்டு ஏஎஸ்எம்முடைய தலைவர் செல்வம் அவர்களே, இங்கே திரளாக கண்டு கொண்டிருக்கும் தேர்வு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில 2 நாளைக்கு முன்பாக 30 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது. ஏஐசிசிடியு ஒழுக்க மக்கள் சேர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமாங்க. ரிட்டர்ன் மாறி முன்பாக ஏன் இந்த போராட்டம், எதற்காக இந்த போராட்டம்? பொதுமக்களே, வேடிக்கை பார்த்த மக்களே, பஸ்டாண்ட் பக்கத்துல மக்களே, பஸ்ஸு போகிற மக்களே எல்லாமே பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு கையில் சாட்சிகளோ தமிழ்நாட்டில் சரி, நாட்டில் சரி, இந்த மோடி அரசாங்கம் சரி, அந்த காங்கிரஸ் சரி, இவங்க பார்க்குறோம். நீங்க அதை கொடுத்தது நான் என்ன சொல்றேன்னாக்கா, நாங்கள் கேட்பது எல்லாம் பணி நிரந்தரம், பணி நிரந்தரமே எங்களுக்கு தீர்வு. அதான் நாங்கள் கேட்டு கொண்டிருக்கோம். நிரந்தரம் சரி, எங்களுக்கு நிரந்தரம். நாங்கள் அதிகமாக வச்சாங்க. இது எத்தனையோ கார்பரேட் கம்பெனி கைக்குள்ளே பண்ணிக்கிற பெரிய பெரிய அதானி அம்பானிக்கும் இன்னைக்கு கூஜாக்கத்துற வேலை தான் இன்னைக்கு மோடி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை நம்ம பச்சை சொல்லுக்கா நம்ம போடுற அழி போடுறா இந்த தூய்மை பணியாளர் ஒன்னால முடியுமா? அதை நடத்தி காட்ட முடியுமா? இன்னைக்கு எல்லாம் பொய்யான தகவலை சொல்லிடுங்க. இன்னைக்கு எல்லாம் கோட்டையில வேலைக்கு பாதி பேரு யாரும் போல பாதி பேர் வேலைக்கு எல்லாம் அங்கங்கே எடுத்தத நீங்க குறிப்பாக ரிப்பன் மேலைக்கு உண்டாக பெண் போராளர்கள் அந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் 2வது மண்டலம், 3வது மண்டலம், 5வது மண்டலம் ஆகிய பகுதிகளில் ரிப்பன் மேலைக்கு முன்பாக போராட்டத்தை சம்பந்தம் செம்மையாக நடத்தி கொண்டிருக்காங்க. நம்ம தோழர்கள் நம்ம தோழர் வெள்ளையப்பன் தோழரும் நம்ம தோழர் அனைத்தோரும் இங்கு சேர்ந்து நம்ம அனைவரும் சேர்ந்து அந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அடிக்காக போக மாட்டோம். எங்க மேல கேஸ் பொறியா போட்டுக்கோம், வழக்கு பொறியா போட்டுக்கோம், எதை ஒன்றாலும் செஞ்சுக்கோ, நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ரிப்பன் பாரி மூலியாக இந்த போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சார் ராம்கி நிறுவனம் யாரு? ஒரு ராம்கி நிறுவனம் யாரோ ஒரு ராம்கி நிறுவனம் 555 கோடி கொள்ளையடிப்பதற்காக இங்கே தூய்மை பணியாளர்கள் பலிகளாக நியாயமா? தன் லாபத்துக்கோசம், தன் சுழற்சிக்கோசம் இந்த ராம்கி நிறுவனத்துக்கு இங்கே தூய்மை பணியாளர் பலிகளாக நியாயமா? எங்கிருந்தோ வந்த ஆந்திர அரசு ஆந்திராவில் இருந்து கொண்டிருக்க ராம்கிக்கு துணை போகிற நீங்கள்லாம் நாங்கள் ஓட்டு போட்டுதான் முதல்வராகட்டும், இதே மோடி ஆகட்டும் எல்லாம் இங்க வந்துங்க. எங்க பகுதியில இந்த ஊர்ல நான் மாவட்டத்துல இங்க இருக்கிற எனக்கு பணி நிர்ணயம் கொடு. ஆந்திராக்காரருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன் என்று கேட்டால் 585 கோடி கொள்ளை லாபத்தை சம்பாதிக்கிறான். இந்த உழைப்பை சுரண்டி கொண்டு நாங்கள் கஷ்டப்பட்ட, நாங்கள் உழைக்கிறோம், அந்த கஷ்டத்தெல்லாம் வாங்கி கொண்டு நீ அந்த சம்பாதிக்கிறதுக்கோசரம், லாபம் சம்பாதிக்கிறோம் இவங்களை அருமையாக்குது. எவ்வளோ கேவலமா பேசுறது, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு உண்மையிலே கொரோனா காலத்தில் செத்துட்டான் நம்ம சொந்தக்காரன். நம்ம சொந்த உறவு யாருமே போறையாங்க.
எப்படி சார்? ஐயோ நான் போட படுற பத்திக்கோ, ஐயோ கொண்டாட படுற பத்திக்கோ, யாரும் போட இந்த தூய்மை பணியாளர்கள் தான், இந்த தூய்மை காவலர்கள் தான் அந்த பாடியில ஓரமா போய்கிட்டு என்னையாகும் அது உயிரை பணியை வைத்து அந்த நேரத்தில் கூட போய் செய்வது சுப்பிரமணியங்க எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறை ஆகட்டும், எல்லா பொதுமக்களும் எல்லாருமே சொல்றேன், உண்மையே கண்ணுல ரொம்ப தண்ணி வருது, ரொம்ப பேஜாரா இல்லையா, படு பேஜாராக மோடி சொல்லுவார், हमारा देश का आदमी अच्छा काम करता है, सब करता है, ये देश